ஒரு கணவன் மனைவிக்குள்ள சர்ச் முடிச்சுட்டு வந்தோடனே இருக்கிற ஒரு கான்வர்சேஷன். வந்துட்டேங்க. ஆமாங்க, ஐயர் இன்னைக்கு இழுக்காம சீக்கிரம் முடிச்சிட்டாரு. அதான் 10:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு டல்லுன்னு வந்தாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன இஷ்டம் சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு பண்ணி தரேன். எதுக்குங்க பெண்களுக்கு சம்பவம் ஆண்களுக்கு சம்பவம் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குங்க? நம்ம சர்ச்சுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சமைச்சோமா, நல்லா சாப்பிட்டு தூங்கினோமா, அதுதாங்க நம்மளுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சா உங்களுக்கு வாரத்தெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம்ல, எல்லாரும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்மா. எங்க பெண்களுக்கு சம்பவம் போனா சண்டை கட்ட சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க. என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துருக்கோம். ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கலாம், சர்ச்சில் எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம், உங்க பாரத்தினால அவங்க ஜெபிச்சுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நீங்க சொல்றது கரெக்டு தான், பார்க்கலாங்க. சரி, நீங்க மார்க்கெட் போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் ஆலயத்தை மூடுதல். சிஸ்டர் எங்க போறீங்க? டைம் ஆச்சு சிஸ்டர், நான் போய் சமைக்கணும். இன்னைக்கு வேற என் ஹஸ்பண்ட் மட்டன் கேட்டிருக்காங்க. இல்ல, நீங்க ரொம்ப நாளா அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்துல காணுமே. ஆமா சிஸ்டர், எனக்கும் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஆஃபீஸ், சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் ரிலாக்ஸான டைம் கிடைக்குது. அதனால சர்ச் முடிஞ்ச வீட்டுக்கு போகிறது தான் எனக்கும் நல்லா இருக்கும். அதனால ஓடிடுவேன் நான். சாரி சிஸ்டர். இதெல்லாம் நம்ம உட்காந்து எல்லாரும் ஜெபிப்போம், நீங்களும் நல்லா ஈடுபாடோட இருப்பீங்க. வாங்க, இங்கே கொஞ்சம் வாங்க. ஐயோ வேணாம் சிஸ்டர், எங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்கு. சரி சிஸ்டர், உங்களுக்கு வேலை பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் வேலை அப்புறம் குடும்பத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்க? உங்களுக்கு அது முடியுதா? எனக்கு முடியல சிஸ்டர், உடம்பே முடிய மாட்டேங்குது. குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் சேர்த்து பார்க்க முடியல. கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது? சரி சிஸ்டர், வாங்க. இன்னைக்கு நானும் வேலை பார்க்குறேன். எனக்கும் கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் நிறைய விதத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வாங்க, நம்மளும் ஜெபிச்சு பார்ப்போம். உங்களுக்கு சமாதானமாக இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறதுக்காக நான் இன்னைக்கு கலந்துக்கிறேன். இதுதான் அந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ரச்சாவே. அப்பா, அந்த அக்கா கூட ரச்சாவே. அப்பா, ரொம்ப நாளா உண்மை நம்பி அப்பா அந்த உமன்ஸ் ஃபெலோஷிப்ல வரல ரச்சாவே. இன்று ஆண்டவரே இன்னைக்கு இருக்கணும்னு ஒரு விருப்பத்தோட ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே நாங்கள் எங்க கிட்ட வைக்கிறோம் தகப்பனே. அவங்களுக்கும் வேலையிலையும் ஆண்டவரே, குடும்பத்தை பார்த்து கொள்றதுலையும் ஆண்டவரே நிறைய விதமான ஆண்டவரே போராட்டங்களும் கஷ்டங்களும் ஆண்டவரே சேலஞ்சஸ் இருக்கு தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் அறிவு. நீரே ஆண்டவரே இந்த நேரத்துல அதெல்லாம் கண்ணோக்கி பார்த்து அதுல இருந்து ஆண்டவரே வெற்றி சிறக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் எனக்காக ரொம்ப ஜெபிச்சிங்க. என் மனசில் ஒரு சமாதானம் இப்போ எனக்கு இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். நான் இனிமேல் வாரம் கண்டிப்பாக நம்ம ஆலயத்துக்கு மகளிர் சங்கத்துக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஆமாங்க, இன்னைக்கு நான் பெண்களுக்கு சங்கத்தில் கலந்துட்டு வந்தேன். அதனால தான் டைம் ஆயிடுச்சு. இல்லைங்க, இன்னைக்கு ஒரு சிஸ்டர் என்னை வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. எனக்கு போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, சங்கடமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா ஷேர்ஸை தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தருக்காக ஒருத்தர் நாங்கள் பாரமாக எடுத்து ஜெபிச்சுக்கிட்டோம். ஒருத்தருடைய முன்னோட்டத்தை பார்த்து நாங்களும் மோட்டிவேட் ஆகிக்கிட்டோம். அதனால எனக்கு அது ரொம்ப ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருந்து ஒரு சமாதானத்தை கொடுக்குது. இனிமேல் கண்டிப்பாக நான் வாரம் பெண்களுக்கு சம்பவம் கலந்துட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேங்க. அதே மாதிரி நீங்களும் ஆண்களுக்கு சம்பவம் கலந்துக்கோங்க. முதல்ல வந்துடுறாங்க. இதே போலதான் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் வேலை இருக்கு, நம்மளோட பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம வேதத்துல பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளோடு இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய சாதிச்சிருக்காங்க. போராட்டம் நிறைந்த பெண்கள் நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க, சரித்திரத்துல இடம் பெற்றிருக்காங்க. அவங்களை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். தன் இன மக்களை காப்பாற்ற தன் உயிரையும் துச்சமாக மதித்து ராஜா சமூகத்தில் தைரியமாய் நின்ற தைரியசாலியாக இருந்தால், குழந்தை இல்லாமல் படும் துன்பத்திலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து தேவனுக்காக தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்து ஜெப வீரனாய் மாற்றினார். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்தினால், நகோமி ஆகிய மாமியை நேசித்து தன் சொந்த மக்களை விட்டும் தேவனையும் சார்ந்து விசுவாசம் உள்ள அர்ப்பணமுள்ள ஒரு குணசாலி. பார்வோனின் கட்டளைக்கு அஞ்சாமல் விசுவாசத்தோடு தன் பிள்ளையை காத்து தேவன் கொடுத்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டவள். அப்படியே பெண்கள் இன்னும் நிறைய பேர் நம்ம வாசிக்கலாம், அதிகமா இருக்கு. ஆனாலும் கர்த்தருக்காக நின்ற பிள்ளைகள், வைராக்கியத்தோடு இருந்தவர்கள் எல்லாமே ஜெயத்தையும் பெரிய ஒரு வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஒரு மோசையை கொடுத்தாங்க, ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை நமக்கு என்று கொடுத்தார்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம சோர்ந்து போயிடுறோம். எத்தனையோ இழப்புகள் மத்தியிலும் நம்ம கர்த்தருக்காய் நிற்கும் போது அவர் நம்ம எடுத்து
பயன்படுத்த வல்லவராக இருக்கார். தயவு செய்து எல்லாரும் பெண்கள் ஐக்கியத்தில் சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்கள் சிறு கூட்டமாக தான் இருக்கோம், எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஐக்கியங்களும் கூடுறாங்க. கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிப்பார்.